சங்கீதம் 20:1. ஆபத்து நாளிலே கர்த்தர் உனது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உனது சர்வாங்க தகன பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உனது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உனது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்து காலங்கள் வரலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரலாம், பண தேவைகள் வரலாம், தொழிலில் மிகப்பெரிய பிரச்சனைகள், போட்டி, பொறாமை, சண்டைகள் எல்லாம் வரலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜெபம் மிகப்பெரியதாக இருக்கும். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அவர் பரிசுத்த தலத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்வார்? ஒத்தாசை அனுப்புவார். சியோனிலிருந்து உங்களை ஆதரிப்பார். நீங்கள் செலுத்தக்கூடிய காணிக்கைகள் எல்லாம் அவர் நினச்சி பார்த்து உங்களுடைய சர்வாங்க தகன பலிகள் மேலே பிரியமாக இருப்பார். உங்களை ஒரு காலமும் புறந்தள்ள மாட்டார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறந்தள்ளுவதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ஒரு காலமும் அவர் புறந்தள்ள மாட்டார். உங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் நினச்சுவார். உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்தரளி உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். நம்புங்க. ஆமேன்.